மனிதநாடு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க உணர்ச்சி வசப்படுறதுலையும் தியாக உள்ளத்திலையும் சிறந்தவங்களா இருப்பீங்க. நீங்க செயல் வேகம் கொண்டவங்க. அப்போ இந்த வருடம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமா பிரிக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு 2025 ஆரம்பிக்கும் போது ராசிநாதனான செவ்வாய் நீச்சத்துல இருக்காருங்க. இப்போ 2 விதமா நமக்கு முதல் 6 மாசங்கள் நம்மளுடைய ராசிநாதனே செவ்வாய் நீச்சமும் மறைவும் இருக்கிறதுனால நமக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா கவலைப்படாதீங்க, குரு பார்வை முழுக்க உங்க ராசி மேல இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை இல்லைங்களா? அதனால விருச்சிக ராசியாருக்கு பயப்பட வேண்டியது இல்லை. லக்னாதி ராசியாதிபதி நீச்சமே ஆனாலும் கூட குரு பார்வை உங்களை அனைத்தையும் சரி பண்ணும். அதனால கவலைப்படுறதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி குரு நம்மளுக்கு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மே மாசத்துல அவரு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ராகு கேதுக்களும் குரு பயிற்சிக்கு அப்புறம் அதே மே மாசத்துல அவங்களும் பயிற்சி ஆகிறாங்க. அது வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 விதமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குரு பார்க்குற வரைக்கும் அந்த பார்வை விசேஷத்திலே நம்ம எதையும் ஜெயிச்சு வரலாங்க. அதே மாதிரி இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைங்களால கொஞ்சம் மன கஷ்டம், குழந்தைங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்படுறது, குலதெய்வ கோயிலுக்கு போனா அங்க நமக்கு திருப்தி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு மாற்றம் கொடுக்கறதாவும் இது இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்கிறதுனால அவரு நமக்கு வீடு வாகன அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருந்தாரு. கடன் மூலியமா வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தாரு. இதுக்கப்புறம் இவரு எப்படி நமக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் நாம பார்க்க தான் போறோங்க. இப்போ சனி பயிற்சி ஆகுதுன்னு வைங்க, மார்ச் 29 சனி பயிற்சி ஆக போகுதுங்க. அப்போ 4ஆம் இடத்துல சனி 5ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 4ல இருக்கிற சனி விட 5ஆம் இடத்துல சனி நமக்கு நல்லது தானுங்க. ஏன்னா அங்க சுபத்துவமா குருவுடைய வீட்டுல போய் உட்கார போறாரு. அதனால நமக்கு குழந்தைகள் மூலியமா நமக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. குழந்தைகள் மூலியமா நமக்கு பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். குழந்தைங்க நல்ல விஷயமா பிரிவாங்க. எப்படிங்க, ஒரு காலேஜுக்கு வெளிமாநிலம் போய் படிக்கிற ஒரு யோகம் கிடைக்கும். இப்போ ஒரு ஐஐடியில நமக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்க டெல்லி போய் தானே ஆகணும். அதே மாதிரி குழந்தைகள் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போற சுப பிரிவாக அந்த விஷயங்கள் நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த வருஷம் நீங்க ஏகப்பட்ட பயணங்கள் போக போறீங்க. இந்த 108 திவ்ய தேசங்கள் போறது, காசி ராமேஸ்வரம் போறது, இந்த மாதிரில ஐடியா வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நடக்குங்க. வயசானவங்க எல்லாரும் போகலாம். இந்த வருஷம் பயணம். உங்களுடைய பயணங்கள் சிறக்க போது, நிறைய டிராவல் பண்ண போறீங்க. அதன் மூலியமா உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ சனி 5ல இருந்துகிட்டு 7ஆம் வீட்டை பார்ப்பாரு. 7ஆம் வீட்டு பார்க்கறதுனால மனைவி கணவன் முறையில ஒரு சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கையாளணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாபஸ்தானத்தையும் சனி பார்வையிடுறாரு. அப்ப லாபங்கள் குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்கள் கட்டுக்குள்ளாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப தனத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு தான் செய்யுது. தொழில் மூலியமா வரக்கூடிய லாபங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு தான் செய்கிறத நாம உணர்ந்துக்கணுங்க. ஆனாலுங்க இந்த குரு பயிற்சி ஆகும் போது என்னடா ராசியை பார்க்கலையே, நீ 8ல மறைகிறாரு, என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா கவலையே படாதீங்க, திடீர் வருவாயே கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் 8ல மறைஞ்சு உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு.
சரிங்களா? அப்போ உங்களுடைய 12, 2, 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால திடீர் பண வருவாய் கொடுப்பாரு. வெளிநாட்டு வகையில உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் விஷயங்கள்ல உங்களுக்கு தன வருவாய் கொடுக்க போறாரு. சனி பார்த்தாலும் குரு பார்வையினால உங்களுக்கு சுபத்தன்மை மேலோங்கி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க. வெளிநாட்டு பயணங்கள் சிறக்கும். தைரியமா இந்த வருஷம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பயணங்கள் நிறைய போவீங்கன்னு. வெளிநாட்டு பயணம் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா போவீங்க. குரு 8ல மறைகிறாங்கிறது கவலையே படாதீங்க. அவர் 2ஆம் வீட்டை பார்க்கறாங்கிறதுனால தனபாவம் சிறக்கிறது, உங்க சுகம் சிறக்குது. ஏன்னா அடுத்து வர ராகு கேது பயிற்சியில ராகு வந்து உங்க சுகஸ்தானத்துல வராரு. டிரான்ஸ்லேட் ஆன மாதிரி தான், அதாவது சனியும் ராகுவும் ஒரு இடத்த மாத்தி உட்கார்றாங்க. கும்பத்துக்கு ராகு வராரு, சனி மீனத்துக்கு போறாரு. அப்போ இந்த ராகு இங்க 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல வரும்போது நமக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அம்மா வகையில அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனால் குரு பார்வையினால இதெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும், பயப்படாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது உட்கார்றாரு. உங்க ராசிக்கு 10ல கேது உட்கார்றதுனால கேது பகவான் நமக்கு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுப்பாருங்க. ஏன்னா 10ல ஒரு பாவை உட்காரலாம் இல்லைங்களா, அந்த கேது பகவான் விரக்தியிலிருந்து வெளியே கொண்டு வருவாருங்க. கேதுவால நடக்கிற நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு சூரியனுடைய வீட்டுல போய் கேது உட்கார்றதுனால அவர் சூரியனை போல செயல்படுவாருங்க. அப்ப சூரியன் நமக்கு தொழிற்ஸ்தான அதிபதி இல்லையா, அப்போ சூரியனை போல கேது பகவான் செயல்பட்டு நமக்கு தொழில் வகையில லாபங்களை கொடுக்க போறாருங்க. இப்படி நமக்கு முதல் 4 மாசங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலகட்டங்களா தான் இருக்கும், ராசியாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க அடுத்த ஒரு 8 மாச காலம் அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கலாங்க. இப்போ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு 4 மாசம் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆனா ஒண்ணு சொல்ற கேட்டுக்குங்க, உங்களுடைய முயற்சி 100% இருக்கணும், முடங்கி இருக்கக்கூடாது. அடடா எல்லாமே நெகட்டிவா சொல்றாங்களே நினைச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க 100% முயற்சி பண்ணீங்கன்னா அதுல 80% முயற்சி ஜெயிக்குங்க. அதை நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? அதனால முயற்சிகள் தொடர்ந்துட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாங்க. உங்களுக்குன்னு பரிகாரம் அப்படின்னு என்னன்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்க தியானத்தை கத்துக்குங்க. ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இல்லைங்களா, உணர்ச்சி வசப்படுவாங்க, டக்குன்னு பேசிடுவோம், அடுத்தவங்க நல்லதுக்கு தான் நினைப்போம். ஆனா நாங்க கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து சிலதா போயிடும் இல்லையா. தியானத்தை எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு சமநிலையில இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில அன்னைக்கு இருந்து முன்னேற்றம் 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 தான். வெற்றி தொழிலை சமமா பார்க்கறவங்களுக்கு பார்வை வந்துருச்சுன்னாவே நீங்க அந்த தாமரையில ஒரு தண்ணீர் போல இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஜெயம் 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 தாங்க. சரிங்களா? அதை மட்டும் கத்துக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட நீர் ராசிங்க. அப்போ நீர் ராசியில நீங்க பிறந்திருக்கவங்க நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷேகத்தை பாருங்க, அபிஷேகத்துக்கு கொடுங்க. எப்பயுமே அபிஷேகம் பண்ணுங்க. எப்போ ஒரு பரிகாரம் பண்றீங்களோ, இல்ல நீங்க ஒரு விஷயத்த ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஏதோ ஒரு கடவுளுக்கு குலதெய்வத்துக்கோ ஏதாவது ஒரு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்பயுமே அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி கும்பாபிஷேக டைம்ல நீர்மோர் பந்தல் அமைங்க. கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாங்க, எண்ணெய் நெய் வாங்கி கொடுக்கலாங்க. இன்னும் வசதியா இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்க, போர் போட்டு கொடுக்கலாம். கோயிலுக்கு போர் போட்டு கொடுக்கலாம். காலம் பூரா அது உங்களுக்கு பரிகாரம் அமையும். அதன் மூலியமா மக்கள் வாழ்த்திக்கிட்டே போவாங்க. ஒரு கோயில்ல நீங்க போர் போட்டு கொடுத்துட்டீங்கன்னாவே உங்க பரம்பரையை வாழ வைக்கீங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே திருச்செந்தூர் முருகன் தானுங்க. முருகனை கெட்டியா பிடிச்சிங்க, அது திருச்செந்தூர் தாங்க உங்களுக்கு மிக சிறப்புங்க. சரிங்களா? கடல்ல நீராடி 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுப்பிரமணியரை பாருங்க, பஞ்சலிங்கத்தையும் பார்த்துட்டு வாங்க, சூரசம்ஹார மூர்த்திக்கிட்டு போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து விட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டே போவீங்க.
இப்படி வாழ்க்கையில இந்த காலகட்டம், இந்த ஒரு வருட காலகட்டமானது 3 கிரக பயிற்சிகள் நமக்கு இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன்ஸ் ஸ்டார்டிங்ல கொடுத்தாலும் அடுத்த 8 மாதங்கள் மிக சிறப்பான காலமா இருக்கிறதுனால முன்னெடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து செயல்படுங்க. ஆனா இதே தசாபுத்தி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பட்சத்துல இந்த 4 மாசமும் பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதுவும் காப்பாத்துங்க. இதே தசாபுத்திகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முதல் 4 விஷயங்கள் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பங்குனி மாசம் 5 கிரக சேர்க்கை அமைகிறதுனால அந்த காலகட்டத்துல எப்பயுமே கொஞ்சம் கவனங்கள் இருக்கணுங்க. மித்தபடி உங்க காட்டுல மறந்தாங்க, தைரியமா மூவ் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.